தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்து அடியேன் பேசுகிறேன். இந்த கடற்கரை முக்கோடல் சந்திக்கிறதாக அநேக மக்கள் வந்து இங்கே பார்வையிடுறாங்க. சூரியன் ஏதோ மறைய போகுதான், அதை பார்ப்போம்லான்னு சொல்லி ஏகப்பட்ட ஜனங்கள் கூடி பார்க்குறாங்க. நான் வந்து இதை சிந்திக்கும்போது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று சொன்னார். இன்றைக்கி இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலன் சொல்லியிருக்காங்க. அதனால் புதிய வானம் புதிய பூமி இனிமேலும் உண்டாகும் என்று நம்ம காத்திருக்கிறோம்னு கிறிஸ்தவங்களுக்கு அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு உள்ள வானங்களும் பூமியும் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சபிக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயே பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆதாமுக்கு சொன்னார்ல, அது வந்து நிவர்த்தி ஆகாது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சபிக்கப்பட்ட இந்த நிலம் சுட்டரிக்கப்படுவதற்கே அது முடிவே உண்டாகுமே தவிர வேறு அல்லன்னு அங்கே தெளிவாக போட்டிருக்கு. அதனால தான் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் தேடுங்கள்னு அப்போஸ்தலன் நமக்கு சொன்னது அந்த அர்த்தம் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த அழிந்து போகிற சிற்றின்பத்துக்காக, ஆடம்பங்களுக்காக, இந்த உலக இச்சைகளுக்காக உலக மக்கள் விரிவான வழியில் போகிற மாதிரி நம்ம போகாமல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலரே என்று சொன்னார். அந்த சிலரில் நீங்களும் நானும் இருக்கும்படி தேவ பிள்ளைகளாகி உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த கடைசி காலமாக இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருப்பதனால தேவ மக்கள் விழித்திருந்து அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஆகவே இந்த டூர் போகிறது, இந்த சுற்றுலா போகிறது, உல்லாசமாக போகிறது, எத்தனையோ நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ விபத்துகள் நடக்குது, எத்தனையோ பேர் தண்ணியில் விழுந்து சாகுறாங்க. பிள்ளைகள் சின்ன குழந்தைகளை பலி கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஆடம்பரமான காரியங்களை தேவ பிள்ளைகள் தவிர்த்துடணும். அப்போ நீங்கள் எதுக்கு ஏன் இங்கே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், நான் இதுக்குன்னு வரல. நான் வந்து இந்தியன் மிஷன் அசோசியேஷன் சொல்லி ஒரு அதாவது இந்தியாவில் உள்ள மிஷன்கள் முழுவதும் உள்ள லீடர்ஸுகளை ஒருங்கிணைந்து ஒரு கூட்டம் அமைக்கிறதுக்கு, ஒரு மீட்டிங் போடுறதுக்கு என்னைய வந்து கன்னியாகுமரிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் அதில் மெம்பராக இருக்கிறதுனால என்னை வர சொன்னாங்க. ஒய்எம்சியில் கூட்டம் நடந்துச்சு. கூட்டம் முடிவில் அங்கேருந்து கூட்டம் முடிஞ்சதுனால வந்து தூரத்துலேருந்து வந்தவங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் நிறைய ஆளுகள்லாம் வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்களும் வாங்கன்னு சொன்னதுனால நான் வந்து இவங்களோட நானும் வந்திருக்கேன். ஆனாலும் தேவ பிள்ளைகள் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுப்போம், இதுலேயும் சத்தியத்தை சொல்லுவோம், இதுலேயும் ஊழியத்தை நம்ம செய்வோம் என்ற அந்த முறையில் தேவ ஊழியக்காரங்களாம் அங்கே உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் என்னோட வந்தவங்க ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு ஐயா, மதுரைக்காரர் ஒரு ஐயா, சேலம் ஒரு ஐயா, பக்கத்தில் சேலங்காரர், அவர் டிரைவரு. இத்தனை ஜனங்கள் மத்தியில் அவர் ஒரு பாஸ்டரு, எங்களுக்கு டிரைவரு, பாஸ்டர் வந்து டிரைவரு. அவங்களோடெல்லாம் வந்ததுனால வெறுமனையாக போகாமல் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையான்னு கேட்ட மாதிரி ஒரு சிறிய வீடியோ, ஒரு சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க அடியேன் ஆசைப்பட்டதுனால இந்த சின்ன வீடியோ போடுறேன். அதனால் ரோமர் 12ஆம் அதிகாரத்தின்படி உலகத்துக்கு ஒத்துவேசம் தெரியாமல் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், மேலானவைகளை தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். நாளானது எவ்வளோ சமீபத்து வருகிறதோ அவ்வளோ சமீபமாக நீங்கள் கர்த்தருடைய வருகை எதிர்பாருங்க அப்படின்னு போட்டிருக்கு.
ஆகவே தேவ பிள்ளைகளாகி நாம் வெளிப்பாக இருந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். நம்ம இருதயம் மண்ணோட ஒட்டாமல் இந்த உலகத்தோடு சார்ந்து போகாமல் மேலானவர்களை யோசிப்போம், மேலானவர்களை சிந்திப்போம். உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல, உலகத்தை வெறுத்து பரலோகத்தை நாடுவோம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடந்திருக்கு. உலகத்தின் அதிபதியாக சாத்தான் இருக்கான். அதனால் உலகத்துக்கு ஒத்த வசம் தெரியாமல் உலக மக்களாக நம்ம வாழாமல் பூமியில் இருந்தாலும் பரலோகவாசிகளாக இருப்போம். நான் உலகத்தால் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு யோவான் 17:16 நமக்காக ஜெபம் பண்ணார். நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் என்று 9 சொன்னார். அதனால் உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவர்களில் அன்பு கூறாமல் தேவனிடத்தில் முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவோம். அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொன்ன மாதிரி தேவ அன்பு நமக்குள்ளே இருதயங்களை ஊற்றப்பட்டதுனால அது ஒரு காலம் ஒழியாத அப்படி தேவ அன்பிலே நம்ம காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.